ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் நேசிப்பவர். இன்னைக்கு நம்ம சேனல்ல சுழல் சீசன் 2 தான் பார்க்க. இந்த சீசன் முதல் சீசனோட தொடர்புடையதா அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது. கதை காலத்துக்கும் இந்த கதை காலத்துக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் தான் இது. சரி, ஸ்டோரிய ஒன்லைன்ல பாக்க. இந்த ஸ்டோரி ஸ்டார்டிங்லயே ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ்காக வாதாடின வக்கீலே கொல்லப்படுறாரு. அவரை யாரு கொன்னாங்க அப்படிங்கறதுதான் இந்த சீரீஸ் முழுக்க. அதுக்காக ஒரு 8 பொண்ணுங்க வந்து ஆஜராகிறாங்க. அந்த 8 பொண்ணுங்க தான் கொன்னாங்களா, இல்ல அவங்கள வச்சு வேற யாராவது கொன்னாங்களா, இல்ல எதுக்காக இவங்க வந்து சரண்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸ் முழுக்க போயிட்டு இருக்கு. பார்க்க நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இதுல இருக்கு, டர்னிங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். எடுத்தது ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் காட்டுறாங்க. ஆல்ரெடி அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க இல்லையா, கொலை பண்ணிட்டு. ஜெயில இருந்து தான் காட்டுறாங்க. ஜெயில வந்து ஜெயிலர் அம்மா கூட்டு போறாங்க. எங்கன்னா இன்னைக்கு உன்னோட கேஸ் வந்து ஹியரிங் வருது வான்னு சொல்லி கூட்டு போறாங்க. கூட்டு போனா கேஸ் நடக்குது. ஆப்போசிட்ல இருக்கிற லாயரு இவங்க பண்ணது தப்புன்னும், இவங்களுக்காக வாதாட வந்த செல்லப்பாங்கிற லாயரு இவங்க பண்ணதுதான் சரி, ஒரு பொண்ணு இப்படிப்பட்ட ஆபத்துல இருக்கும் போது என்ன பண்ண முடியும், சோ அவ பண்ணது கரெக்ட்னு சொல்லியும் வாதாடுறாங்க. வாதாடின இந்த மாதிரி கேஸ் எல்லாம் உடனே தீர்ப்பு கொடுக்க முடியாதுங்கிற காரணத்தினால ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தீர்ப்பு வழங்குறோம்னு சொல்லிட்டு அந்த சபையை கலைக்கிறாங்க. அதுக்கப்புறம் செல்லப்பா, அதாவது அந்த லாயர் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷை பார்த்து பேசுறாங்க. நீ பண்ணது சரிதான் நந்தினி, நீ எப்படி பார்த்தாலும் நீ பண்ணது சரிதான், நம்ம கொன்னுட்டோமேங்கிற ஒரு கில்ட்டி ஃபீலிங்ல நீ இருக்காதுன்னு சொல்லிட்டு செல்லப்பா சொல்றாரு. அவர் கூட இருக்கிற ஆள் யாருன்னு பார்த்தா சக்கரை. அவரு தான் அந்த போலீஸ் ஆபீசர். அவருடைய கன் எடுத்து தான் நந்தினி கொலை பண்ணிருப்பாங்க. சோ இவங்களுக்காக தான் அவர் அந்த லாயரையும் கொண்டு வந்திருக்காரு. சக்கரைக்கும் செல்லப்பாவுக்கும் ரொம்பவே க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஒரு அப்பா மகங்கிற மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப். ஏன்னா சக்கரையை படிக்க வச்சது, போலீஸ் ஆக்குனது எல்லாமே இவர் தான். சோ அவர்கிட்ட தான் ஹெல்ப் கேட்டிருக்காரு நந்தினியை வெளில எடுக்க சொல்லி. அவரும் பேசிட்டு இன்னும் 2 டேஸ்ல ஜட்மெண்ட் வந்துருப்பான்னு சொல்லிட்டு நான் கார்ல வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் சக்கரையும் நந்தினியும் பேசிக்கிறாங்க. நான் இன்னைக்கு தீர்ப்பு வந்துடும் நினைச்சு ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன், பட் இங்க தீர்ப்பு வரலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இந்த ஒன்னாவது எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுக்க. அதை எடுத்துட்டு நந்தினி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் செல்லப்பா என்ன பண்றாருன்னா, நம்ம ஊர்ல திருவிழா, சோ நீ திருவிழா முடிஞ்சுதான் போகணுங்கிற மாதிரி திருவிழாவுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. போனா திருவிழாவுல ஒரு சண்டை நடக்குது. அங்க கடற்கரை குப்பைய யாரு அல்றதுங்கிற ஒரு சண்டை தான். ஏன் அதை அள்ளணும்னு பாத்தீங்கன்னா, அங்க நடக்கிறது பெரிய திருவிழா. இந்த 10 நாள் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரியான பெரிய திருவிழா. சோ அந்த திருவிழாவுல நிறைய குப்பை கிடக்கும் இல்லையா, அதை அள்ளிட்டு போய் கொட்டுறதுக்குன்னு ஒரு டெண்டர் போடுவாங்க. அதுல யாரு வந்து அதிகமா வழங்குறாங்க அப்படிங்கறதுலதான் அங்க போட்டி நடக்குது. ஒரு 3 பேர் போட்டி போட்டுக்கிறாங்க. அதுல செல்லப்பா தான் அதுலயும் போய் தலையிட்டு 3 பேருக்கும் வந்து சமமா தரோம்னு சொல்லி அப்புறம் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா அவங்க அம்மா செல்லப்பாவுடைய ஒய்ஃபையும் பையனையும் காட்டுறாங்க. பேரு சுந்தர். அவரு வந்து இந்த கோஸ்டல் கார்டா இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒர்க் பண்றாரு. அங்க ஒரு 3 கலங்கரை விளக்கத்துக்கு வந்து அவரு தான் ஹெட்டா. அந்த மாதிரி பையனை காட்டுறாங்க. இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது செல்லப்பாவும் சக்கரையும் பேசிக்கிறாங்க. என்னன்னா, இந்த மாதிரி நந்தினி பண்ணது தப்புன்னு சொல்றதா சரின்னு சொல்றதான்னு எனக்கே தெரியல, மட்டும் நான் கண்ணை வச்சுட்டு போகாம இருந்தேன்னா அவ எடுத்துட்டு போய் கொலை பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லி சொல்றேன். அதுக்கு செல்லப்பா என்ன சொல்றாருன்னா, நடந்தது நடந்துருச்சு விடு, இன்னும் 2 நாள்ல தீர்ப்பு வரப்போகுது, நீ எதுக்கு கவலைப்படுற, நான் வந்து காட்டேஜுக்கு போறேன் இன்னைக்கு நைட்டு, எனக்கு அங்க ஒரு வேலை இருக்கு, நீ வேணா வா, காலையில வா, உங்க அப்பா அனுப்பின லெட்டர்ஸ் எல்லாம் கூட அங்கதான் இருக்கு, ரொம்ப அமைதியான இடம், 2 பேரும் சேர்ந்து படிக்கலாம்னு சொல்லிட்டு செல்லப்பா கிளம்புறாரு. மறுநாள் காலையில சக்கரை செல்லப்பாவை பாக்குறதுக்காக காட்டேஜுக்கு போகணும்னு பாக்குறாரு. அப்ப அவங்க வீட்டுல வேலை பாக்குற பையன் தாமுன்னு சொல்லிட்டு ஒருத்தவன், அவங்க கூட தான் வண்டியில போறாரு. வண்டியில போயிட்டு காட்டேஜ்ல போய் இறங்கிறாரு. இறங்கிட்டு உள்ளார போய் அப்பா அப்பான்னு சொல்லி இவரும் தேடி பாக்குறாரு. தேடி பார்த்தா எங்கேயுமே காணும். வெளில இருந்து ஃபுல்லா வந்து டோர்ஸ் எல்லாம் வந்து உள்பக்கமா க்ளோஸ் பண்ணிருக்கு. சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு உடைச்சு பாப்பா, ஏன்னா வயசானவர் ஏதாவது ஆயிருக்குமோன்னு உடைச்சு பாக்குமேன்னு பார்த்தா ஆல்ரெடி அவர் கண்ணால யாரோ ஹெட்ல ஷூட் பண்ணி அவர் இறந்திருக்காரு. உட்கார்ந்த இடத்துலயே அவர் ஷூட் பண்ணி இறந்திருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸ்க்கும் போன் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கும் போன் பண்ணிட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே உட்காந்துருக்காரு. பண்ணதுக்கு அப்புறம் போலீஸும் வராங்க. வந்து டோரை உடைச்சிட்டு உள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா மர்டர் ஆகி கிடக்காரு. சரி அந்த பக்கம் பாரு இந்த பக்கம் பாரு யாராவது இருக்காங்களான்னு பாருன்னு பார்த்தா எல்லாமே உள் பக்கமா டோர் க்ளோஸ் ஆயிருக்கு. யாரும் வெளில போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு அங்க கிடையாது. அப்ப யாருதான் கொண்டு இருப்பான்னு சொல்லி பார்த்தா தற்கொலையா இருக்குன்னு பேசிக்கிறாங்க. பட் சக்கரை வந்து ஒரு போலீஸுங்கிறதுனால ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாரு. என்னன்னா இது தற்கொலை கிடையாது,
சொல்றாரு. ஏன்னா அவர் கையில கன்னை காணும். அவர் சூசைட் பண்ணியிருந்தா கன்னு வந்து அவர் கையில தான் இருந்திருக்கணும். அவர் கையில இல்லங்கும் போது அவரு சூசைட் பண்ணிக்கலன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த இடத்துக்கு ஹையர் அபிஷியல்ஸும் வராங்க. ஹையர் அபிஷியல்ஸ் வந்து என்ன கேக்குறாங்கன்னா, கண்டிப்பா இது வந்து சூசைட் கிடையாது, யாரோ சுட்டுதான் இருக்காங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுது. இதை கண்டுபிடிச்சது யாருன்னு சொல்லும் போது இது மாதிரி சக்கரை தான் சொன்னாருன்னு சொல்லி அந்த போலீஸ் சொல்றாரு. உடனே அந்த சக்கரையை பத்திட்டு விசாரிப்போம்னு சொல்லி அந்த ஹையர் அபிஷியல் போன் பண்ணி அந்த ஸ்டேஷன்ல விசாரிக்கும் போது, ரொம்பவே நல்ல பையன், இந்த மாதிரி அவனுடைய கன் எடுத்து இன்னொரு பொண்ணு கொலை பண்ணதுனால சஸ்பென்ஷன்ல இருக்காருன்னு சொல்றாங்க. டக்குன்னு அந்த ஹையர் அபிஷியல் என்ன முடிவுக்கு வராருன்னா, சரி சர்க்கரையை வச்சு இதை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே பேசுறாரு. இந்த கேஸ நீங்க வந்து ஐயோவா இருந்து நடத்துங்கன்னு சொல்றாரு. அதுக்கு சர்க்கரை, இல்ல சார் நான் டியூட்டில கூட இல்ல, நான் எப்படி பண்ண முடியுங்கும் போது, செல்லப்பா சார் வந்து உனக்கு ரொம்ப முக்கியம் தானே, அவருக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேணாமா, அதுக்காக பண்ணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் அதை ஏத்துக்கிறாரு. ஆனா கூட இருந்த போலீஸ், அதாவது சரவணா இருக்காரு இல்லையா, அவரு தான் போலீஸ், அவருக்கு வந்து அதை ஏத்துக்க முடியல. ஏன்னா அவர் நடத்த வேண்டிய கேஸ் இது, அது இன்னொருத்தர் எடுத்து நடத்துறது அவரால் தாங்கிக்க முடியல. என்னால இதெல்லாம் பாத்துட்டு இருக்க முடியாது சாருங்கிற மாதிரி சொல்றாரு. எல்லாத்துக்கும் எரிஞ்சு விடுறாரு சக்கரை கிட்ட. இதனாலயே அதுக்கப்புறம் செல்லப்பாவுடைய ஃபேமிலி வராங்க. வந்தவங்களே வெளியிலேயே தான் உட்கார வச்சிருக்காங்க, உள்ள கூட்டு வரல, ஏன்னா ரொம்ப கொடூரமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரின்ட்டு வெளில உட்கார வச்சு பேசிட்டு சக்கரை உள்ள வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா செல்லப்பாவுடைய ஒய்ஃபும் உள்ள வந்து பார்த்துட்டு பயங்கரமா கத்தி அழுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள ஒரு வழியா சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க என்ன கிடைக்குதுன்னு செக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கையில கிளவுஸ போட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு சக்கரை. பாத்துட்டு இருக்கும் போது கூட இந்த போலீஸ் சரவணன் என்ன சொல்றாருன்னா, அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள ஜாட மாடையில திட்டுறாரு. அதாவது சர்க்கரையை திட்டுற மாதிரி திட்டுறாரு. அது சர்க்கரைக்கு நல்லாவே தெரியுது, இருந்தாலும் நம்ம வேலையை பார்ப்போம்னு அவர் பாத்துட்டு இருக்காரு. அப்பதான் அவருக்கு ஒரு சவுண்டு சைலண்ட் சொல்லி கத்துறாரு. யாருமே கால வாங்கல. அதுக்கப்புறம் ஒரு வழியா கத்தி ஸ்டாப் பண்ணிடுறாரு எல்லாரையும். அதுக்கப்புறமும் அந்த சவுண்டு கேக்குது. என்னடா சவுண்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த சவுண்டு கேட்கிற இடத்துக்கு போய் பார்த்தா ஒரு சின்ன அலமாரி மாதிரி இருக்குது. அந்த அலமாரி கிட்ட போய் டோரை ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு பொண்ணு கன் எடுத்து நீட்டுது. ஆக்சுவலி செல்லப்பாவை கொல்லப்பட்ட கன்னு அந்த கன்னு தான் அந்த பொண்ணு கையில வச்சிருக்கு. அந்த பொண்ணு முகம்லாம் ரத்தமா இருக்கு, மேல்லாம் ரத்தமா இருக்கு. இப்ப கொலை பண்ண ஆளு கிடைச்சிட்டாங்க. இதோட எபிசோடு 1 முடியுது. எபிசோட் 2 அந்த பொண்ணை கூட்டு வந்து விசாரிக்கலான்னு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டேங்குது. சரி சக்கரை ஏதாவது பண்ணி பாக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கிற சேர் எடுத்து போட்டு கீழே அடிக்கிறாரு. ஏன்னா அந்த பொண்ணுக்கு காது கேக்குதா, வாய் பேச முடியுதான்னு அவர் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால அந்த சத்தம் கேட்டு அந்த பொண்ணும் பயப்படுறா. சரி இவளுக்கு காது கேட்கும் போலன்னு தெரிஞ்சுக்கிறாரு. என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. அப்பயும் அந்த பொண்ணு வாயவே திறக்க மாட்டேங்குது. கூட இருக்கிற போலீஸ் சரவணனும் பயங்கரமா திட்டுறாரு. அப்பதான் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பொண்ணு கையில தான் கன் இருந்துச்சு, இதுதான் சஸ்பெக்ட்னு சொல்லி கேஸ முடிக்கிறத விட்டுட்டு ஏன் தம்பி இழுத்துட்டு இருக்கீங்கிறாரு. அப்ப சக்கரை என்ன சொல்றாருன்னா, நான் இதுக்கு முன்னாடி பார்த்த கேஸ்ல அப்பாவியா இருக்கிறாங்கன்னு விட்டவங்க எல்லாருமே சஸ்பெக்டா இருந்தாங்க. கொலை பண்ணதுமே அவங்களாவே தான் இருந்துச்சு. சோ நம்ம முகத்தை வச்சோ அவங்க நடந்துக்கிற நடவடிக்கையை வச்சோ அவங்கதான் கொலையாளி, இல்லைன்னா அவங்க இன்னொரு ஆள் தான் சஸ்பெக்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளே வந்து முடிவெடுக்க முடியாது. சோ அவங்கள வாய் திறந்து அவங்க பதில் சொல்லாம நம்ம எந்த முடிவுக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லி சக்கரை ரொம்ப உறுதியா இருக்காரு. பக்கம் ஜெயில காட்டுறாங்க, நந்தினி இருக்கிற ஜெயில. நந்தினி கூட ஒரு திருநங்கை, அவங்க தான் வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க 2 பேரும். அப்படி இருந்துட்டு இருக்கும் போது ஜெயில ஒரு சண்டை நடக்குது. அந்த ஜெயில நடக்கிற சண்டையே நிறுத்துறதுக்கு ஒரு அம்மா வந்து பேசுறாங்க. அவங்க பேசுனதும் இவங்க எல்லாம் அப்படியே அமைதியாயிடுறாங்க, சண்டையும் நின்னுடுது. இத வந்து நந்தினி வந்து நோட் பண்றாங்க. இவங்க கூட எப்படியாவது பேசணும்னு ட்ரை பண்றோம். அப்புறம் எங்க திருவிழா நடந்துகிட்டு இருக்க இடத்துல பார்த்தா சுழல் 1ல சீசன் 1ல இருந்த ஒரு ஆள் இருக்காரு. அங்க வேஷம் போட்டவர், அங்க அடிக்கடி இவர் கூட சந்தேகப்பட்டு அடிச்சிருப்பாரு இவரை. அவரை காட்டுறாங்க. சார் சக்கரை சார்னு சொல்லிட்டு அவரும் இன்னொரு திருநங்கையும் வந்து பேசுறாங்க. அந்த திருநங்கையும் வந்து சீசன் 1ல இருந்திருப்பாங்க. 2 பேரும் பேசும்போது, இங்க நாங்க இந்த மாதிரி வேஷம் கட்டணும், அதுக்கு பர்மிஷன் வேணும்னு கேட்டோன்னே எனக்கு தெரிஞ்சவங்க தான் பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி இன்னொரு போலீஸை கூப்பிட்டு சக்கரை சொல்றாரு. ஏன் நந்தினியை தான் காட்டுறாங்க. அந்த நந்தினி வந்து திருநங்கை கிட்ட விசாரிக்கிறாங்க யாரு அவங்கன்னு சொல்லிட்டு. இவங்க வந்து ஒரு எம்பியோடைய ஒய்ஃப். இவங்கள வந்து சொத்துக்காக கேஸ் போட்டு உள்ள தள்ளிட்டாங்க. இன்னும் ஒரு 4 மாசத்துல வெளியில போயிடுவாங்க. அது வரைக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களே தனியா வந்து ஒரு ஆர்ட் இன்ஸ்டிடியூட் மாதிரி வச்சு நடத்திட்டு இந்த கூட பெண்ணை கத்து தருது, மரம் பெண்ணை கத்து தருது, இந்த கூட போடுறதுக்கு கத்து தருது, இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் வந்து அங்க உள்ளவங்களுக்கு கத்து தராங்க. ஜெயில விட்டு வெளில போனோன்னே யூஸ் ஆகுங்கிற மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க எடுத்து சொல்றாங்க. இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன் மறுபடியும் காட்டுறாங்க. அந்த பர்மிஷன் கேட்டு வந்த பையனும் கூட வந்த திருநங்கையும் இன்னொரு ஆளை கவனிக்கிறாங்க. யாரை கவனிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா அந்த ஜெயிலுக்குள்ள இருந்த பொண்ணை தான் கவனிக்கிறாங்க.
அந்த பொண்ணை பார்த்ததுமே திருநங்கை கத்துது, முத்து முத்து இங்க என்னடி பண்றன்னு சொல்லி கத்துது. பட் அப்பயும் அந்த பொண்ணு பதில் சொல்லல. பட் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அங்க உள்ள போலீஸ் கேட்டு சக்கரை கிட்ட கூட்டு போறாங்க. கூட்டு போனா 2 பேருக்கிட்டையும் கேள்வி கேக்குறாங்க. உங்களுக்கு தெரியுமா, எப்படி தெரியும், எங்கேருந்து தெரியும்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நல்லா தெரியும் சார், நம்ம ஊரு திருவிழாலாம் இந்த பொண்ணு டான்ஸ் ஆடுமே, எல்லா ஒரு திருவிழாலையும் இந்த பொண்ணு டான்ஸ் ஆடும், செந்தூர பூவேன்னு இந்த குரூப்போட பேரு, அந்த குரூப்ல இந்த பொண்ணுதான் ஸ்பெஷலு, முத்து ஆட வரான்னா அங்க உள்ளவனுங்களாம் அப்படி நாக்க தொங்க போட்டு பாப்பானுங்க அப்படின்னு. கூட அந்த போலீஸ் சரவணன் என்ன பண்றாருன்னா, என்னது முத்தா இது, பார்த்தா அடையாளமே தெரியலையா, அப்படி இருக்குவா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. அப்போ இந்த பொண்ணு எந்த ஊருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்ல எந்த ஊருன்னா எங்களுக்கு தெரியாது, பட் இந்த குரூப்பை சேர்ந்தவங்கன்னு தெரியும், இந்த பொண்ணு கூட டான்ஸ் ஆடுற இன்னொரு பொண்ணு தெரியும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அட்ரஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு இப்ப எங்கன்னா ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா, கண்ணா பின்னாடி உடம்ப காமிச்சுக்கிட்டு மிட் நைட்ல நடக்கிற ஷோ, அந்த மாதிரி இடத்த காட்டுறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா இந்த பொண்ணு கிட்ட பேசுறாங்க. பேசும்போதுதான் என்ன தெரியுதுன்னா, இந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, நாங்கெல்லாம் அதே ட்ரூப்ல தான் இருந்தோம், பட் அங்க ஒரு ஆக்ட் கொண்டு வந்துட்டாங்க, அங்க செல்லப்பாங்கிறவர் கேஸ் போட்டு இந்த மாதிரி ஆடுறது தப்பு, பொம்பளை பிள்ளைங்களை தப்பா பாக்குறது தப்புன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டுட்டாரு. சோ அதுல இருந்து அந்த மாதிரி டான்ஸ் குரூப் கிடையாது. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லைன்னு நாங்களாம் இந்த தொழிலுக்கு வந்துட்டோம். ஆனா காசுக்கே வழி இல்லைனாலும் கஞ்சிக்கே வழி இல்லைனாலும் அவ மட்டும் இந்த தொழிலை தேர்ந்தெடுக்கல. நானும் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தேன், எங்க கூட வந்துரு, எங்களை மாதிரியே இருந்துருன்னு சொல்லிட்டு, ஆனா அவ வரவே இல்லைன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. அதுக்கப்புறம் சக்கரையும் அந்த சரவணன் போலீஸும் பேசிட்டு வராங்க. என்ன சார் சொல்றீங்க, உங்க ஊர்ல தான் திருவிழால அந்த பொண்ணு டான்ஸ் ஆடி இருக்கு, அது கூட உங்களுக்கு தெரியலையான்னு சொல்லி கேட்கும் போது, இல்லப்பா எல்லாரையும் கண்டுபிடிக்க முடியாது, எனக்கே இப்ப பார்த்து அந்த பொண்ணு அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியல, அந்த மாதிரி இருக்கா, நீ என்னப்பா இப்படி பேசுறன்னு சொல்லி பேசிட்டு. அதுக்கப்புறம் செல்லப்பா ஒய்ஃபை காட்டுறாங்க, ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அந்த சக்கரை அவர் கையில போட்டிருந்த டாலரை கொடுக்குறாரு. கொடுத்து, செல்லப்பா சார் இது எனக்கு கொடுத்தாங்க, இதை நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்து அந்த அம்மாவுக்கு ரொம்பவே ஆறுதலா பேசுறாங்க. அப்பதான் வெளில அழுதுகிட்டு இருக்க ஒரு சவுண்டு கேக்குது. யாருன்னு பார்த்தா அந்த தாமுங்கிற வேலைக்காரன் தான் அழுகுறான். அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லி அழுகுறான். என்னம்மா சொல்றீங்க, தாமுவுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கும் போது, அவன் நம்ம வீட்டு பையன்பா, அவங்கிட்ட சொல்லாமலாம் இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து சக்கரை சுந்தர தேடி போறாரு, செல்லப்பா பையனை தேடி போறாரு. போயிட்டு என்ன சொல்றாருன்னா, உனக்கு இது சம்பந்தமா ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கேட்கும் போது, எனக்கு எதுவும் பெருசா ஐடியா இல்லைன்னு சொல்லி அவர் ரொம்ப அசால்ட்டா சொல்றாரு. திருவேங்கடத்தை பத்தி கேக்குறாங்க. திருவேங்கடனா அன்னைக்கு திருவிழாவில சண்டை போட்டாரு இல்லையா, அவருதான் திருவேங்கடம். அவரை பத்தி கேட்கும் போது, அப்பாவோட கிளாஸ்மேட் தான், எனக்கு மாமா முறை தான், ரொம்ப நல்லவரு, சின்ன வயசுலேருந்து 2 பேரையும் கம்பேர் பண்ணி தான் பேசியிருக்காங்க. அதுலயும் அப்பாவை விஷத்தையும் திருவேங்கடத்தை தாழ்த்தியும் இந்த மாதிரியான விஷயங்களை திருவேங்கடம் அனுபவிச்சிருக்காரு. ஆனா என்னைக்குமே இந்த மாதிரி கொலை பண்ணுங்கிற நினைப்புலாம் அவருக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா படிக்காத மனுஷன், அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டாரு. எனக்கு திருவேங்கட மாமானா ரொம்ப பிடிக்கும். அவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு சண்டை வந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் முகத்தை பார்த்து என்னால பேச முடியல, அதனால திருவேங்கட மாமா கிட்ட நான் பேசுறது கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்போதான் நியூஸ்ல ஒரு விஷயம் வருது. என்னன்னா, இந்த திருவிழாவில பொண்ணுங்க டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு செல்லப்பா கேஸ் போட்டதுனாலதான் அந்த பொண்ணு கொலை பண்ணிடுச்சு. இதுல சம்பந்தப்பட்டது திருவேங்கடமும் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. அந்த நியூஸ் வந்ததும் கூப்பிடாமலே திருவேங்கடம் போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுறாரு. எனக்கு எதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை, எதுக்கு ஏன் மூஞ்ச போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. கேட்கும் போது சக்கரையும் அந்த போலீஸும் மடக்கி நிறைய கேள்வி கேக்குறாங்க. அப்ப என்ன சொல்றாருன்னா, அவங்க லைஃப்ல நடந்த விஷயம், ஏற்கனவே அந்த சண்டை நடந்துச்சு இல்லையா, அந்த சண்டை எதுக்கு என்னன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்களை டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சொன்னதுனாலதான் அவருக்கு சண்டை போட்டாரு. ஏன்னா அவரு தான் அந்த செம்பருத்திங்கிற ட்ரூப் வச்சிருக்கிறது, செந்தூர பூவங்கிற ட்ரூப். சோ அவரு சண்டை போட்டாரு இல்லையா, அன்னைக்கு நைட்டே செல்லப்பா அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு. போயிட்டு 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அந்த காலத்து கதையெல்லாம் பேசிட்டு, அது வேற இது வேறடா, 2த்தையும் போட்டு குழப்பிக்காதன்னு சொல்லி செல்லப்பா ரொம்பவே செல்லமா சொல்லியிருப்பாரு. அன்னைக்கு நைட்டு 2 பேரும் அப்படி சிரிச்சு பேசியிருப்பாங்க. அததான் அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் போது அங்க திருவிழா ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு. திருவிழா ஒரு பக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்கும் போது கதையும் ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு. இந்த கேஸ்ல நாங்க தான் கொலை பண்ணோம், நாங்க தான் சஸ்பெக்ட்னு சொல்லிட்டு ஒரு இடத்துலயும் ஒரு பொண்ணுங்க சரண்டர் ஆகுறாங்க. ஆல்ரெடி ஒரு பொண்ணு சரண்டர் ஆகி இருக்கா, இது இல்லாம 7 பொண்ணு 7 இடத்துல சரண்டர் ஆகுறாங்க. ஒரு இடத்துலயும் ஒருத்தங்க நான் தான் கொலை பண்ணேன், அதாவது ஒரு இடத்துலயும் சொன்னா ஒரு ஊர்ல இருந்தும் சரண்டர் ஆகுறாங்க.
சந்தனம், உலகு, காந்தாரி, வீரா, முப்பி, செண்பகம், நாச்சி, முத்துன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஒரு ஏரியால வந்து சரண்டர் ஆயிருக்காங்க. எபிசோட் 3ல என்ன பண்றாங்கன்னா, இந்த சஸ்பெக்டா வந்தாங்கல்ல, சரணடைஞ்சாங்கல்ல பொண்ணுங்க, 7 பொண்ணுங்க, அந்த பொண்ணுங்களை விசாரிக்கிறாங்க. ஒருத்தரையும் தனித்தனியா கூப்பிட்டு வந்து விசாரிச்சா எல்லாரும் ஒரே பதில் தான் சொல்றாங்க. என்ன பதிலுங்கிறத நோட் பண்ணிக்கிங்க. நான் போனேன், அவர் கதவை திறந்தாரு, 2 பேரும் உள்ள போனோம், உக்காருமான்னு என்ன சொல்லிட்டு அவரும் உக்காந்தாரு. அவங்க டேபிளுக்கு முன்னாடி லெப்ட் சைட்ல வந்து ஒரு கன் இருந்துச்சு. அந்த கன்னை நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்ததும் ஒரு பதட்டத்துல நான் சுட்டுட்டேன். இதையே தான் 7 பொண்ணுங்களும் திரும்ப சொல்றாங்க. 7 பொண்ணுங்களும் ஒரு ஊரு, ஒரு ஏரியா, சம்பந்தம் இல்லாத ஃபீல்டுல ஒர்க் பண்றவங்க. இவங்க 7 பேருக்கும் தொடர்பு இருக்கான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. போனாவது போயிருக்கான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அட்லீஸ்ட் ஆன்லைன் ஃப்ரெண்டான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இதுல ஒரு பொண்ணு லாயர், காந்தாரின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு வந்து லாயரா இருக்கா. அவளையும் விசாரிச்சு பார்த்தா அவ ரொம்ப இன்னும் டீட்டெயிலா சொல்றா. இந்த கன்னு, இந்த புல்லட்டுன்னு அவ்வளோ டீட்டெயிலா சொல்றா. அதுக்கப்புறம் ஜெயில காட்டுறாங்க. ஜெயில அந்த ஒரு நல்ல பொண்ணு ஒண்ணு இருந்துச்சு இல்லையா, எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு. அதுல குட்டி பொண்ணையும் வச்சிருக்காங்க. ஏன் அந்த குட்டி பொண்ணு ஜெயில வச்சிருக்காங்கன்னு பார்த்தா, இவங்க வந்து கன்சீவா இருக்கும் போதே ஜெயிலுக்கு வந்திருப்பாங்க போல. அப்போ பிறக்கிற குழந்தைய அங்கேயே வளர்க்குறாங்க. கொஞ்சம் பெருசானது, ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் அவங்கள வேற ஹோமுக்கு அனுப்பிச்சிருவாங்களாம். அது சம்பந்தமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நந்தினிக்கு, ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு ஒரு பயங்கரமான விஷயம் நடக்குது. ஆல்ரெடி நடந்த விஷயம்தான். செல்லப்பா சார் இறந்த விஷயத்த வந்து அந்த ஜட்ஜு வந்து சொல்றாரு. இந்த மாதிரி இறந்து போயிட்டாரு, என்ன பண்றதுன்னு தெரியல, இதுக்கப்புறம் கேஸ் என்ன போகுதுன்னு சொன்னோம். நந்தினிக்கு இடியே விழுந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் சக்கரையும் சரவணனும் பேசிக்கிறாங்க. 2 பேரும் இதுல யாரு வந்து சஸ்பெக்டா இருப்பாங்க, இதுல யாரு கொலை பண்ணிருப்பாங்கன்னு மாத்தி பேசிக்கிறாங்க. பட் யாருக்குமே எந்த பதிலுமே கிடைக்கல. அவங்கள ஜெயில போட சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. சோ இப்ப நந்தினி இருக்கிற அதே ஜெயிலுக்கு தான் கூட்டு போறாங்க. கூட்டு போறதும் சக்கரை தான். கொண்டு போய் விட்டுட்டு நந்தினியை மீட் பண்ணி பேசலான்னு சொல்லிட்டு நந்தினி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசும்போதுதான் நந்தினி கிட்ட, எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும், இந்த பொண்ணுங்க இங்கதான் இருக்க போறாங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு, அது வரைக்கும் அவங்க பேசிக்கிறாங்களா, இல்ல உன்கிட்ட பேசினா உனக்கு ஏதாவது துப்பு கிடைக்குதா, இந்த மாதிரியான விஷயத்த நீ என்கிட்ட வந்து சொல்லணும், என்கிட்ட சொல்லியேதான் ஆகணும், எனக்கு இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படியே 2 ரொமான்டிக் டாக்கும் போகுது. அன்னைக்கு ஜெயில எல்லா பொண்ணுங்களும் சாப்பிடுறாங்க, தனித்தனியா உட்காந்துதான் சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சக்கரையும் சரவணனும் பேசிக்கிறாங்க. நான் வந்து எதுக்கு நீ இப்போ வந்து இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்க, நானும் ஒரு காலத்துல ஸ்ட்ரிக்டா தான் இருந்தேன், ஆனா என்ன ஸ்ட்ரிக்டாவே இருக்க விடல, ஸ்ட்ரிக்டா இருந்த ஒரே காரணத்துக்காக என்ன சஸ்பெக்டும் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் அன்னைக்கு நைட்டு ஜெயில ஒரு பொண்ணுக்கு இழுப்பு வந்துடுது. அன்னைக்கு நந்தினி தான் ஹெல்ப் பண்ணி அந்த பொண்ணை அமுச்சு வச்சுட்டு பார்த்தா இன்னொரு பொண்ணு அதை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காள தவிர ஹெல்ப்பே பண்ணல. அதை பார்த்து அவளுக்கு இன்னும் ஷாக்கா இருக்கு. என்ன இந்த அளவுக்கு 2 பேரும் பேசிக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தாமுன்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்காரன் தான் இல்லையா, அவனை தேடிக்கிட்டு சக்கரை போறாரு. ஏன் சக்கரை தாமுவை தேடிட்டு போறாருன்னா, அந்த செல்லப்பாவுடைய பாடியே தராங்க. அந்த பாடியை வாங்கணும்னா சுந்தர் அவங்க பையன் வேணும் இல்லையா, அதுக்காக போய் ஒரு வழியா பையனையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறான். அதுக்கப்புறம் கொல்லி வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனான். அது கூட அவனால முடியல, நல்லா குடிச்சிட்டு தள்ளாடிக்கிட்டு இருக்கான். அந்த தாமு தான் அவன் கையில இருக்கிற கயிறை அவுத்துட்டு 2 பேரும் சேர்ந்துதான் கொல்லி வைக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருது. எபிசோட் 4. இந்த எபிசோட்ல எல்லாரையும் பத்தி டீட்டெயில் கலெக்ட் பண்றாங்க. எந்த டீட்டெயில்ஸுமே கிடைக்காம இருந்துச்சு இல்லையா, இப்பதான் என்ன பண்றாங்கன்னா, அந்த டிக்டாக், யூடியூப் இந்த மாதிரி விஷயத்துல இந்த பொண்ணுங்க என்னென்ன போஸ்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்களை பத்தின டீட்டெயில் ஓரளவு தெரியுது. அதுக்கப்புறம் சக்கரை ஒரு முடிவுக்கு வராரு. எல்லாருடைய பேரையும் போர்டுல வந்து பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு கண்டுபிடிக்கிறாரு. இதுல 3 பேருக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. இன்னும் 3 பேருக்கு பாய் ஃப்ரெண்ட் பசங்க வந்து பின்னாடி சுத்தி இருக்கானுங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவங்க சக்சஸ் பண்ணவே முடியல. இன்னொரு பொண்ணு தான் முத்து, இன்னொரு பொண்ணு அந்த லாயர் பொண்ணு. அப்ப அந்த பொண்ணுக்கு இல்லையான்னு சொல்லி கேட்கும் போது அந்த லாயர் பொண்ணுக்கு பொண்ணதான் பிடிக்குமான்னு சொல்லி சக்கரை சொல்றாரு. அதுக்கப்புறம் செல்லப்பாவை பத்தி விசாரிக்கிறாங்க. அவங்க கூட அட்வொகேட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஜூனியர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள போய் விசாரிக்கிறாங்க. அவங்கள விசாரிக்கும் போது எல்லாத்தையுமே வந்து முன்னாடி வந்து டாக்குமெண்ட்ஸா தான் வச்சிருந்தோம். ஆனா இப்பதான் என்ன பண்றேன்னா, அவர் வந்து லேப்டாப் வாங்கினதுக்கு அப்புறம் லேப்டாப்ல தான் எல்லாத்தையும் ஃபீட் பண்ணி வைக்கிறாரு. லேப்டாப்பான்னு சொல்லிட்டு சக்கரைக்கு ஷாக் ஆகுது.
ஏன்னா அந்த ஏரியால வந்து லேப்டாப்னு ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கவே இல்லை. அவங்க வீட்லயும் சரி அந்த காட்டேஜ்லயும் சரி லேப்டாப் அவங்க கண்டுபிடிக்கவே இல்லை. அப்ப லேப்டாப் எங்க போச்சுன்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்ப சரவணங்கிற அந்த போலீஸ் வந்து டென்ஷன் ஆகுறாரு. என்ன நினைச்சிட்டு இருக்க நீனு? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன நான் வேலை செய்யற ஆளா? ஏதாவது டீட்டெயில் என்கிட்ட சொல்றியா? எல்லாத்தையுமே நீனே சீக்கிரட்டா வச்சுக்கிறியன்னு சொல்லி கேட்கும் போது சக்கரைக்கு ஒரு விஷயம் பிளாஷ்பேக்ல ஓடுது. செல்லப்பாவுடைய ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்கிட்ட நீ எந்த டீட்டெயிலையும் சொல்லாத, செல்லப்பாவுக்கும் அவருக்கும் ஏற்கனவே முன்பகை இருக்குன்னு சொன்னதுனால அந்த போலீஸ் கிட்ட எதையுமே சொல்லிக்க மாட்டாரு சக்கரை. அப்பதான் அந்த போலீஸ் என்ன பிரச்சனைங்கிறத சொல்றாரு. அவர் பையனுக்கு ஒரு காஸ்ட்லியான ஸ்கூல்ல, ஒரு மாடர்ன் ஸ்கூல்ல என்ன பண்ணுவாருன்னா அட்மிஷன் கேட்டிருப்பாரு. அந்த ஸ்கூலுடைய பிரின்சிபல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு வந்து நாங்க இன்னொரு இடத்துல இடம் தேவைப்படுது, அந்த இடத்த உங்க பேர்ல வாங்கிக்கிறோம், அப்படி நீங்க பினாமியா இருந்துக்கோங்க, அப்படி வாங்கிக்கிட்டோம்னா உங்க பையனுக்கு ஃப்ரீ ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இது விஷயமா வந்து செல்லப்பா கேஸ் போட்டுருவாரு. இவர் வந்து பினாமியா இருந்து ஒர்க் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பின்னாடியே போயிட்டு நிறைய கெஞ்சி பாப்பாரு, விட மாட்டாரு. இதனால இவரு சஸ்பெண்டும் பண்ணப்படுறாரு. இதுதான் அவங்க 2 பேருக்கும் இருக்கிற பிளாஷ்பேக். ஸோ இப்போ ஸ்கூலுக்கு போறாங்க. ஏன் ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஏற்கனவே ஒரு கேஸ் இருக்கு. அந்த ஸ்கூலுடைய கரஸ்பாண்டடுக்கும் செல்லப்பாவுக்கும் இடையில ஒரு பகை இருக்கு. அந்த பகை என்னன்னா, இவர் சொன்னார் இல்லையா, போலீஸ் சொன்னது, அந்த விஷயம்தான் அது. ஸோ அது விஷயமா கேட்கும் போது ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா, எனக்கு இந்த கேஸுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா, நான் அவருக்கு எதிராக இருக்காங்கிறதே ஒரு எவிடன்ஸா எடுத்துக்கலாம், என்கிட்ட வந்து பேசக்கூடாது, ஏன்னா அவ்வளோ சின்ன ஆளான்னு சொல்லிட்டு அந்த அம்மா ரொம்ப தளமா பேசுது. அதுக்கப்புறம் ஜெயில தான் காட்டுறாங்க. நந்தினி என்ன பண்ணுதுன்னா, ஜெயில அந்த பொண்ணு கூட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஒரு பொண்ணுக்கு கூட காக்கா ஒழிப்பு வந்துடும், நந்தினி தான் காப்பாத்துவா இல்லையா, அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல்ல போய் பாக்குது. ரொம்ப தேங்க்ஸ்க்கா, நீங்க தான் ஹெல்ப் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தேங்க்ஸ் சொல்லுது. இன்னொரு பக்கம் அந்த கூட மோரெல்லாம் பின்றதுக்கு ஒரு லேடி கத்து கொடுத்துட்டு இருந்துச்சுல, அதுல தையலும் உண்டு போல, அந்த இடத்துல போயிட்டு நந்தினி பேச போகுது. ஏன்னா அவங்க மூலியமா ஏதாவது ஹெல்ப் கிடைக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சமையல் போயிட்டு இருக்கு. அந்த சமையலுக்கு இந்த பொண்ணுங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்க இருக்கிற எல்லாருமே ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். சோ சமையலுக்கு இந்த பொண்ணுங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பயும் போய் நந்தினி ஒருத்தவங்கள்ட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதும் போயிட்டு ஹெல்ப் பண்ண பாக்குது, அவங்க கூட க்ளோஸ் ஆக பாக்குது. பட் அந்த பொண்ணுங்க ரொம்பவே ஸ்டபோனா இருக்காங்க. அதுக்கப்புறம் செல்லப்பாவோட அஸ்தியை கொண்டு போய் கடல்ல கரைக்கிறாங்க. நீந்தாம்பா இந்த கேஸை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சக்கரை கிட்ட செல்லப்பாவோட ஒய்ஃப் சொல்றாங்க. அப்ப தூரத்துல பார்த்தா தாமும் அவனுடைய வேஷத்தை கரைக்காலில போயிட்டு கரைச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப சக்கரை ஓடி போய் பிடிக்க போறாரு. ஏன்னா இவருக்கும் அவர் மேல டவுட் இருக்கு. சோ ஓடி போயிட்டு தாமுவை பிடிக்க ட்ரை பண்ணும்போது தாமு தப்பிச்சு ஓடி போய் இன்னொரு போட் மூலியமா வெளில போயிடுறாரு. இவங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இந்த பொண்ணுங்க வேற வேற இடத்த சேர்ந்தவங்களா இருக்கலாம், வேற மொழி பேசுறவங்களாவோ இல்ல வேற ஃபீல்ட சேர்ந்தவங்களாவோ இருக்கலாம். ஆனா இந்த பொண்ணுங்க எல்லாருக்குமே இருக்கிற ஒரே ஒரு ஒற்றுமை என்னன்னா, இவங்க எல்லாருமே ஒரு ட்ரஸ்ட் மூலியமா தான் அவங்க கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏற்கனவே இருந்த ஆசிரமத்துல ஒரு ட்ரஸ்ட் தான் எல்லா இடத்துலயும் கொண்டு போயிட்டு இவங்களுக்கு அட்மிஷன் போட்டிருக்காங்க. அந்த ட்ரஸ்ட் யாருன்னு பார்த்தா அந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் தான். எதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க போய் இந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் வந்து அட்மிஷன் போடணும், அப்ப இந்த பொண்ணுங்களை வச்சு செல்லப்பாவை கொன்னதே இந்த கரஸ்பாண்டா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வருது. சரி அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போனா அந்த ட்ரஸ்ட் மூலியமா ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ அந்த ஃபங்க்ஷன்ல அந்த லேடி இருக்காங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சக்கரை கூப்பிட்டு பேசுறாரு. இந்த ஒரு எவிடன்ஸ் போதும் என்னால உங்களை உள்ள தள்ள முடியும்னு சொல்லும் போது அந்த லேடி ஒரு பிளாஷ்பேக் சொல்றாங்க. ஒரு நாள் நைட்டு செல்லப்பா வந்து இவங்களை மீட் பண்ணிருப்பாங்க. மீட் பண்ணி இந்த கேஸ்ல நீ கண்டிப்பா உள்ள போயிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் சொல்லுவாரு. என்னன்னா, இவங்க ஸ்கூல் கேண்டீன்ல சாப்பிட்டு ஒரு 3 குழந்தைங்க வந்து இறந்து போயிருப்பாங்க. அதை மறைக்கிறதுக்கு இவங்க வேற ஏதோ ஒரு ரீசன் சொல்லி அந்த கேஸ மறைச்சிருப்பாங்க. சோ இப்ப அந்த கேஸ நான் வெளில கொண்டு வந்துருவேன், எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணியே ஆகணும், இல்லன்னா வெளில கொண்டு வந்துருவேன்னு சொல்லிட்டு செல்லப்பா வந்து மிரட்டுவாரு. எதுக்காக மிரட்டிருப்பாருன்னா, நான் உங்ககிட்ட ஒரு 8 பொண்ணுங்களை அனுப்பிச்சு வைப்பேன், அந்த பொண்ணுங்களை வேற வேற இடத்துல நீ அட்மிஷன் போடணும், ஒரே இடத்துல அவங்க இருக்கக்கூடாது, அப்படி வேற வேற இடத்துல நீ அட்மிஷன் போட்டாலும் நான் மட்டும் எப்பவும் போய் மீட் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சி வெக்கமா இல்லையா உனக்கு, அசிங்கமா இல்ல, சின்ன பொண்ணுங்க இந்த பொண்ணுங்களை போய் நீ பார்த்து என்ன பண்ண போற, உன நான் என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன், இவ்வளவு மோசமான ஆளா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கரஸ்பாண்டன்ட் சொல்றாங்க. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது, நான் சொன்னதை மட்டும் நீ செய்யன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்கள்லாம் இவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் போயிடுறாரு. இதை கேட்ட சக்கரைக்கு கண்ணெல்லாம் கலங்கி கண்ணே ரெட் ஆகுது.
என்னது நம்ம அப்பாவா இப்படி, நம்ம செல்லப்பா அப்பாவா இப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஷாக் ஆகுது. அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்காங்க ஜெயில எல்லாரும். அப்ப நந்தினி திரும்பி பாக்குறா, அந்த பிளாக்ல நந்தினி கூட இருந்த 2 பொண்ணுங்களை மட்டும் காணும். என்னடான்னு சொல்லிட்டு வெளில அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு அங்க ஒரு அபாண்டன் பில்டிங் மாதிரி ஒரு பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்க எட்டி பார்த்தா எல்லாம் ரவுண்டா, அந்த 8 பொண்ணுங்களும் ரவுண்டா உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அத பார்த்த நந்தினிக்கு மொழியே பிதுங்குது. என்ன பண்றதுன்னே தெரியல. அதோட இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் 5 எபிசோட் ஸ்டார்டிங்லயே ஒரு டிராமாவா காட்டுறாங்க. அந்த டிராமாவில அந்த கோயில் சம்பந்தமான டிராமா. அது அந்த கோயில் எப்படி உருவாச்சு அப்படிங்கறது ஒரு டிராமாவா போடுறாங்க. அப்படி போடும் போது அதுல 8 தேவதைகளை, கன்னிமார்கள் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி 8 பேர் சேர்ந்து அந்த கோயிலை எப்படி பாதுகாக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையை எப்படி பாதுகாத்துக்கிட்டாங்க, ஒரு அரக்கனை எப்படி எல்லாரும் சேர்ந்து கொன்னாங்கிறத டிராமாவா போடுறாங்க. இத யார் பாத்துக்கிட்டு இருக்கான்னா சக்கரை தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்ததும் ஒரு முடிவுக்கு வராரு, சரி இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சர்க்கரையால இதை ஏத்துக்கவே முடியல. செல்லப்பா சார் இந்த மாதிரியான ஒரு கேரக்டருங்கிறத சர்க்கரையால ஏத்துக்கவே முடியல. அந்த சரவணங்கிற போலீஸ் கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சரி மறுபடியும் அந்த வீட்டுல ஏதோ மிஸ் பண்றோம், நம்ம போய் பாக்கலாம்னு சொல்லிட்டு சக்கரை அவரை கூட்டிட்டு போய் பாத்துக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு அந்த பொண்ணு இருந்த கபோர்டு இருக்கு இல்லையா, அந்த கபோர்டு ஏதோ ஒரு வழி மாதிரி இருக்கு. அதை தட்டி உடைச்சிட்டு உள்ள போய் பாக்குறாங்க. போனா அடியில டனல் மாதிரி இருக்கு. அந்த டனல்ல போயிட்டே இருக்காங்க. போயிட்டு இருக்கும் போது கீழே என்ன இருக்குன்னா, அந்த லேப்டாப் எரிஞ்சு கிடந்துச்சு இல்லையா, அது அங்க எரிஞ்சு கிடக்கு. அதை பார்த்துட்டு மேல போறதுக்கு ஒரு லேடர் மாதிரி இருக்கு. அதுல ஏறி மேல போறாங்க. வெளில பார்த்தவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. அந்த டோர் எங்க போயிருக்கு, எங்க போய் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தா கடற்கரைக்கு போகுது. அந்த காலத்துல இந்த டனலை யூஸ் பண்ணிருப்பாங்க போல. அதை பார்த்ததும் சர்க்கரைக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. இப்பதான் எப்படி அந்த கொலையை பண்ணிட்டு வெளில தப்பிச்சு போனாங்கிறதுக்கான ஆன்சர் அவருக்கு கிடைச்சிருக்கு. சக்கரை போயிட்டு செல்லப்பாவுடைய ஒய்ஃப் கிட்ட கேக்குறாங்க, அதை எப்ப வாங்கினாங்க, யாருக்கிட்ட இருந்து வாங்கினாங்க அந்த பில்டிங்னு சொல்லிட்டு. கேட்டுட்டு இருக்கும் போது தாமுவை கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதே இடத்துல சக்கரை இருந்ததுனால ரொம்பவே வசதியா போயிட்டு தாமுவை போயிட்டு அடிச்சு விசாரிக்கலான்னு கிட்ட போகும்போது தாமு ஒரு விஷயத்த சொல்றாரு. எதுக்காக நீங்க எதுக்காக தப்பிச்சு போன, ஏன் வேஷத்தை கலைச்ச, ஏன் அன்னைக்கு கொல்லி போட்டேன்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்கும் போது, ஆமா மகன் கொல்லி வைக்காம வேற யாரும் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தாமு ஒரு ஷாக் கொடுக்குறாரு. ஆமா, செல்லப்பாவுடைய பையன் தான் தாமு. செல்லப்பாவுக்கு இன்னொரு ஃபேமிலி இருந்திருக்கு. செல்லப்பாவுக்கே தெரியாது இது நம்ம பையன்னு சொல்லிட்டு அவர் சொல்றதுக்காக தான் வந்திருப்பாரு. பட் இவங்க ஃபேமிலியில நம்ம குழப்பம் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக இதே வீட்லயே ஒரு வேலைக்காரனா தாமு இருந்திருக்காரு. ஜெயில காட்டுறாங்க. ஜெயில பார்த்தோம்னா இப்ப இந்த 8 பொண்ணுங்களும் சேர்ந்துதான் பண்ணாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அவங்க 8 பேருக்குள்ள கான்டாக்ட் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப இந்த 8 பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு இடத்துல ஒரு சீன் கிரியேட் பண்றாங்க. அந்த சமைக்கிற இடத்துல கேஸை வெடிக்க வைக்கிறது, புகையாக்குறது, அந்த இடத்துல தண்ணி ஆக்குறது, இந்த மாதிரி பல விஷயங்களை பண்றாங்க. ஒருத்தவங்க போயிட்டு அலாரம் உடைக்கிறாங்க. இன்னொருத்தவங்க காக்கா வலிப்பு வந்த மாதிரி காமிச்சு அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. இன்னொரு பொண்ணு இன்னொரு பக்கமா டோரை திறந்துட்டு எங்கேயோ போகுது. இப்படி ஒருத்தவங்களும் ஒரு வேலையை செய்யறாங்க. நந்தினிக்கு என்ன பண்றேன்னே தெரியல. ஏன்னா இவங்க 8 பேரும் இது நோட் பண்ணுது. இவங்க என்ன பண்றாங்கன்னு அங்க இருக்கிறவங்க யாருக்குமே தெரியல. ஆனா இந்த 8 பேரும் என்ன பண்றாங்கிறத நந்தினி மட்டும் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியவே இல்லை. எல்லாரையும் பாத்துக்கிட்டே இருந்தாங்க. என்ன பண்றாங்கன்னா, சரி ஏதாவது ஒரு பொண்ணையாவது ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு போகும்போது பொண்ணுல ஒரு பொண்ணு என்ன பண்றான்னா, ஒரு டாக்குமெண்ட் இருக்கிற ரூமுக்கு போறா. அந்த ரூமுக்கு போயிட்டு ஏதோ ஒரு ஃபைலை மட்டும் எடுத்து வச்சுக்கிறா. தேடி அந்த ஃபைலை மட்டும் எடுத்து வச்சுக்கிறா. அந்த பக்கமா போலீஸ் இன்னும் சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு பாக்கலான்னு வரும்போது பின்னாடியே நந்தினி உங்களை அங்க கூப்பிடுறாங்க மேடம் சொல்லி அவங்களை அனுப்பிச்சு வச்சிடுறா. அந்த பொண்ணுங்களையும் காப்பாத்திடுறா. அதுக்கப்புறம் சக்கரை இங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் எல்லாம் கூப்பிட்டு இதுல ஏதாவது கைரேகா இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. கேட்கும் போதுதான் அவங்க இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் தராங்க. இதுல பெருசா யாருடைய கைரேகையும் இல்ல. ஒரு பொண்ணு இந்த பக்கமா போயிட்டு இதே பக்கமா திரும்பியும் வந்திருக்கா. அந்த மாதிரிதான் கைரேகை இருக்குன்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சக்கரையே ஒரு இமேஜினேஷனுக்கு வராரு. ஒருவேளை இந்த 8 பொண்ணுங்களும் இந்த இடத்துக்கு செல்லப்பா கிட்ட பேசி சண்டையாகி அந்த கைகலப்புல செல்லப்பாவை கொண்டு இருப்பாங்க. பதட்டத்துல இந்த வழியா கீழே போனவங்க இந்த வழியாதான் செல்லப்பா அவங்கள கூட்டிட்டு வச்சிருந்திருப்பார் போல. தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிருப்பார் போல. அதுக்கப்புறம் இந்த வழியே அமுச்சு வச்சிருப்பாரு. அதோட கைரேகை தான் இதுன்னு சொல்லிட்டு இவரே ஒரு ஸ்டோரிய ரெடி பண்றாரு. இந்த ஸ்டோரிய போயிட்டு அவருடைய ஹையர் அபிஷியல் இருந்தாரு இல்லையா, அவர்கிட்டயும் சொல்றாரு. என்னையா சொல்ற, இவ்வளவு சென்சிட்டிவான விஷயமா இருக்கே, நான் கூட சின்ன கேஸா இருக்கும்னு நினைச்சேனேன்னு சொல்லிட்டு அவரும் ஷாக் ஆகுறாரு. இதுல இருந்து சக்கரை என்ன முடிவுக்குறாருன்னா, அப்ப செல்லப்பா கெட்டவரு, பட் இந்த பொண்ணுங்க நல்லவங்க இல்லையா, சோ இவங்களை காப்பாத்தணுங்கிறதுனால
சோ சக்கரை அவரை காப்பாத்தணும்னு நினைச்சு என்ன பண்றாருன்னா அந்த பொண்ணுங்கள்ட்ட பேசணும்னு நினைக்கிறாரு. நந்தினி விட்டு அந்த பொண்ணுங்களை கூட்டு வர சொல்றாரு. வந்த பொண்ணுங்க உங்ககிட்ட எல்லாம் என்னால பேச முடியும்னு சொல்லிட்டு திரும்பி போக பாக்குறாங்க. அப்ப நந்தினி தான் ரொம்ப கட்டாயப்படுத்தி கஷ்டப்படுத்தி, நானும் உங்கள ஒரு ஆள் தான், உங்களை மாதிரிதான் என் லைஃப்லயும் நடந்துச்சு, ஆனா உங்களை மாதிரி நான் பண்ணல, நான் அவனை சுட்டு கொன்னுட்டேன்னு சொல்லிட்டு நந்தினி சொன்னதும் அந்த பொண்ணுங்க நிக்கிறாங்க. நின்னு என்ன சொல்றாங்கன்னு காதுல வாங்குறாங்க. அதுல சக்கரை என்ன சொல்றாருன்னா, நீங்க அந்த அவரை கொன்னீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் அதை மறைக்கிறேன், அவரே சுட்டுக்கிட்டாரு, நீங்க அந்த நேரம் அங்க போயிட்டு பதட்டத்துல திரும்பி வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நான் கதையை மாத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை சொல்றாரு. அந்த பொண்ணுங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிறத சொல்றாங்க. அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து என்ன நடந்துச்சுங்கிறத அவங்க சொல்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுங்களை ஏதோ ஒரு வண்டியில வச்சு கொண்டு வராங்க. லைட் அடிச்சு அந்த பொண்ணுங்களை கீழே கொண்டு வராங்க. பல கோழிங்களுக்கு நடுவுல போந்தா கோழிங்களை கொண்டு வரா மாதிரி இந்த பொண்ணுங்களையும் நடுவுல வச்சு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் கீழே இறக்குறாங்க, லோடு இறக்குற மாதிரி இறக்குறாங்க. இததான் காட்டுறாங்க. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருது. எபிசோட் 6 தான் இவங்களுடைய பிளாஷ்பேக்க சொல்றாங்க. பிளாஷ்பேக்கு போனோம்னா இவங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது இவங்க வீட்டுல உள்ளவங்கள இவங்க சொந்த அம்மா அப்பாவே கூட வித்துடுறாங்க. வித்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணுங்களை கொண்டு போய் அவனுங்க வேற சந்தையில விக்கிறானுங்க. இந்த மாதிரி தான் இந்த பிளாஷ்பேக் போயிட்டு இருக்கு. அப்படி போகும்போதுதான் என்ன ஆகுதுன்னா ஒரு ஜோடியை காட்டுறாங்க. அந்த பேர்ல நாகம்மான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, அவங்க அவங்க ஹஸ்பண்ட் மேல ரொம்பவே அன்பா இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் எந்த வேலைக்கு போறாங்கன்னே தெரியாம இருந்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் சாப்பாடு எடுத்துட்டு போகும்போதுதான் பாக்குறாங்க நிறைய சின்ன பிள்ளைங்கள அந்த டனல் வழியா வெளில கூட்டு கரை வழியா கொண்டு ஒரு போட்ல வச்சிருக்காங்க. இதை பின்னாடி நோட் பண்ணவங்க போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட நியாயம் கேக்குறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் எவ்வளவு சொல்லி பாக்குறாரு, இவங்க அந்த இடத்த விட்டு போகவே மாட்டாங்க. சோ என்ன பண்ணிடுறாருன்னா அவங்களையும் ஒரு பக்கம் கட்டி போட்டுடுறாங்க. அங்கேயே இரு, இந்த விஷயம் முடிஞ்சாதான் நமக்கு நிறைய காசு கிடைக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு இடத்துல கட்டி போட்டுறாரு. அதுக்கப்புறம் இவங்க அந்த குழந்தைங்களை பார்த்து பாவமா இருக்குன்னு என்ன பண்றாங்கன்னா அந்த குழந்தைங்களை காப்பாத்தி அந்த இடத்த விட்டு வெளில கூட்டு போறாங்க. வெளில கூட்டு போனவங்களுக்கு இந்த குழந்தைங்களுக்கு எப்படி சாப்பாடு போடுறது, என்ன பண்றது, எது பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல. அவங்க கையில கிடக்குறதெல்லாம் வச்சு எப்படியோ அன்னைக்கு நாள ஓட்டிட்டாங்க. அப்ப அந்த பொண்ணுங்கள்ட்ட கேள்வி கேக்குறாங்க, எந்த ஊரு, உங்க அம்மா அப்பா பேர் என்ன, போன் நம்பர் தெரியுமா, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க பேசுற மொழி எதுவுமே இவங்களுக்கு புரியல. ஏன்னா எல்லாருமே தெலுங்குல பேசுறாங்க. ஏதோ ஒரு நாட்டுல இருந்து ஊர்ல இருந்து கொண்டு இந்த மாதிரி விக்கிறாங்க போல. சோ அந்த பொண்ணுங்க தெலுங்கு பேசுறதுனால இந்த அம்மாவுக்கு புரியல. சோ படமா வரைஞ்சு காட்டுறாங்க. வீடு வரைஞ்சு காமிச்சு வீடு எங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. வீடு அங்கன்னு சொல்லுதுங்க தவிர சின்ன பிள்ளைங்கிறதுனால தெளிவா சொல்ல தெரியல. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு விஷயமே புரியுது. சரி இந்த மாதிரி கொண்டு வித்துருவானுங்க போல, அதுவும் சின்ன பிள்ளைங்களை கொண்டு போய் விக்கிறானுங்களே, ரொம்ப மோசமானவங்கன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைங்களை அப்படி பொத்தி பொத்தி பாதுகாக்கிறாங்க. இந்த பிள்ளைங்களுக்கு செய்யறதுக்காக ஒரே ட்ரெஸ்ஸே போட்டுட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு காசு வேணும்னு சொல்லிட்டு விபச்சாரம் எல்லாம் பண்றாங்க. அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த பிள்ளைங்களுக்காக அந்த மாதிரி பண்றாங்க. பண்ணிட்டு எடுத்துட்டு வர காசை இந்த குழந்தைங்களுக்காக செலவு பண்றாங்க. அப்படி வரும்போது ஒரு நாள் அம்மானு ஒரு போட்டோவை வரைஞ்சி இவங்களுடைய பேரை அதுல எழுதி வச்சிருக்காங்க. அந்த பிள்ளைங்க எல்லாம் ஓடி கட்டி பிடிச்சதும் அது அவங்களுடைய பிள்ளைங்களாவே அவங்க பாக்குறாங்க. இப்படியே நாட்கள் கடந்துகிட்டு இருக்கு. செல்லப்பாவை பாக்குறாங்க. இவங்க நாகம்மா செல்லப்பாவை பாக்குறாங்க. செல்லப்பா தான் ஒரு நல்ல வக்கீல்னு நினைச்சுக்கிட்டு செல்லப்பா கிட்ட இந்த கேஸ் எடுத்துக்கிட்டு போறாங்க. எடுத்துட்டு போகும்போது, நீ ஒன்னும் கவலைப்படாதமா, நான் பாத்துக்கிறேன், இன்னும் 2 நாள் மட்டும் பிள்ளைங்களை நல்லா பாத்துக்கோ, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன்னு செல்லப்பா சொல்றாரு. அதுக்கப்புறம் நாகமாவையும் அந்த ரவுடி குரூப் கொண்டுடுறாங்க. கொன்னதுக்கு அப்புறம் செல்லப்பா தான் இந்த பசங்களெல்லாம் கூட்டிட்டு போய் பத்திரமா ஒரு இடத்துல வச்சிருக்காரு. அப்பதான் அந்த லேடி கிட்ட, அந்த கரஸ்பாண்டன்ட் கிட்ட கொண்டு போய் விட்டு இவங்க எல்லாம் வேற வேற இடத்துல இருக்கணும், வேற வேற இடத்துல வேற வேற பேர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு போயிட்டு வர இல்லையா, அந்த சீன் தான் அது. அப்பதான் இந்த பிள்ளைங்களுக்கு பேரும் வைக்கிறாரு. அந்த 8 கன்னிமார்களுடைய பேரை அந்த 8 குழந்தைங்களுக்கும் வச்சு 8 இடத்துல கொண்டு போய் விடுறாரு. இதோட இந்த எபிசோடு முடியுது. எபிசோட் 7ல சுந்தர் செல்லப்பாவோட பையனும் இன்னொரு பையன் தாமுன்னு என்ன பேசிட்டு இருக்காங்க. அப்ப சுந்தர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு எப்பவோ தெரியும் தாமண்ணான்னு சொல்றாரு. தாமுவுக்கு ஷாக்கா இருக்கு. ஆமா, எனக்கு ரொம்ப முன்னாடியே தெரியும், நீ அடிக்கடி அப்பாவுடைய போட்டோவை ரொம்பவே ஏக்கமா பாப்ப, நானும் அப்பாவும் க்ளோஸா இருக்கும் போது நீ அப்படி பாத்துக்கிட்டு இருப்ப, அப்பாவை கடவுள் மாதிரி பாப்ப, அவங்க ஒரு வேலைக்கார மாதிரி உன்னை நடத்தும் போதே எனக்கு தெரியும், நீ அப்பாவோட இன்னொரு பையன் எனக்கு எப்பவோ தெரியும், ஆனாலும் உன்னை போய் ஒரு வேலைக்கார மாதிரி நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டுதான் எனக்கு கோவம், அதனாலதான் நாங்க 2 பேரும் பேசிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு.
அப்புறம் சக்கரை என்ன பண்றாருன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர், இது சம்பந்தமாவே சைல்டு அபியூஸ்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அது சம்பந்தமாவே ஆபீசர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த ஆபீசர்ல ஒரு ஆள்கிட்ட போய் விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி பிள்ளைங்களெல்லாம் அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து ஒரு ட்ரஸ்ட்ல இருந்து போய் கூட்டு வர மாதிரியோ இல்ல நாங்க கூட்டிட்டு போய் நல்லபடியா வளர்க்குறோம்னு சொல்லியோ வறுமையில இருக்கிறவங்கள்ட்ட பணத்தாசையை காமிச்சு அவன் அந்த பிள்ளைங்களை கூட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு போய் அடைச்சு வச்சிருந்து அதுக்கப்புறம் ஒரு ஏரியாவா அந்த பொண்ணுங்களை கொஞ்சம் கொஞ்சமா கடத்துவாங்க. இந்த மாதிரி கோழி பண்ண வச்சிருக்கவங்க மூலியமாவோ இல்ல ஏதாவது லோடு ஏத்துறவங்க மூலியமாவோ அதுக்கு நடுவுல வச்சு ஏத்திட்டு வந்து வேற ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. ஒரு ஸ்டேட்டா தாண்டி கடைசியா தமிழ்நாடு வந்து அது இன்னொரு நாட்டுக்கே போயிடும். இதுதான் விஷயம்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆக்சுவலி இந்த கேஸ் எடுத்து நடத்தினதே செல்லப்பா தான், அதனாலதான் செல்லப்பாவை கொண்டு இருக்காங்கிற விஷயம் இப்பதான் சர்க்கரைக்கு தெரிய வருது. அப்ப செல்லப்பா கெட்டவர் இல்லைங்கிறது சர்க்கரைக்கு தெரிஞ்சிருது. அந்த அந்த கடத்தல சம்பந்தப்பட்ட ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஆள் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அதுக்கு இடையில ஹையர் அபிஷியல்ஸ் கிட்ட வந்து அவர் வந்து இது வாங்கணும் இல்லையா, பர்மிஷன். அதுக்காக வாங்கும் போது அவரு இன்னும் டென்ஷன் ஆகுறாரு. ஏன்யா அந்த பொண்ணுங்க தானே ஒத்துக்குச்சுங்கல்ல, அதுங்களை வச்சு கேஸ முடிக்க வேண்டியது, நீ எதுக்கு கேஸ பெருசாக்கிட்டே இருக்க, இப்படியே பண்ண என்ன ஆகும்னு தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு நீ இந்த கேஸ்ல இருந்து ரிலீவ் ஆயிக்கன்னு சொல்லிட்டு ஒரே செகண்ட்ல முடிச்சிடுறாரு. சர்க்கரையால ஒண்ணுமே பண்ண முடியல. இருந்தாலும் சர்க்கரை இதை விடுற மாதிரின்னு தெரியல. அன்னைக்கு நைட் மறுபடியும் நந்தினி அந்த பொண்ணுங்க ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கும் போது போய் பாக்கலான்னு போறா. நந்தினியை சுத்தி வளைச்சிடறாளுங்க, வளைச்சு கண்ணாப்பினான்னு போட்டு அடிக்கிறாளுங்க, அடிச்சு துவைக்கிறாளுங்க. அதுக்கப்புறம் தான் அதுல உள்ள ஒரு பொண்ணு முத்துங்கிற பொண்ணு வந்து சப்போர்ட் பண்ணுது. இன்னும் 2 பொண்ணுங்களும் சப்போர்ட் பண்றாங்க. சப்போர்ட் பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, இருங்க அவ என்ன சொல்றான்னு கேட்கலாம் இருங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப அவ என்ன சொல்றான்னா, நானும் உங்கள ஒருத்தி தான், உங்களை மாதிரி பாதிக்கப்பட்ட ஒருத்தி தான், நான் உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன், தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்கன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ் சொல்றா. அதுக்கப்புறம் ஸ்டோரி சொல்றாங்க. எங்களை வந்து ஒரு இடத்துல விட்டதுக்கு அப்புறம் செல்லப்பா எங்களுக்கு தினமும் லெட்டர் போடுவாரு. வீக்லி ஒன்ஸோ மந்த்லி ஒன்ஸோ எங்களுக்கு லெட்டர் போடும்போது இங்க நடக்கிற விஷயங்களை சொல்லுவாரு. கடைசியா ஒரு லெட்டர் போடும்போது உங்களுக்கான நேரம் வந்துருச்சு, அந்த அரக்கனை கண்டுபிடிச்சாச்சு, உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அரக்கனை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிதான் லெட்டர் போட்டிருப்பாரு. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் வந்திருப்பாங்க, ஒன்னா சேர்ந்து அந்த டனல் வழியா மேல வந்திருப்பாங்க. வந்து பார்த்தா அவர் செத்து கிடப்பாரு. இதுங்கெல்லாம் ஒரு பக்கம் வந்து ஒப்பாரி வச்சுட்டு எல்லாரும் மறுபடியும் இங்க மாட்டிக்க கூடாது, இங்க இருந்தா மாட்டிப்போம், ஒன்னா மாட்டிப்போம்னு சொல்லிட்டு வெளில போறாங்க. அப்ப வெளில போகும்போது முத்து மட்டும் என்ன பண்றான்னா, நம்ம இப்படியே விட்டுட்டு போக கூடாது, நமக்காக இவ்வளவு பண்ணணும், நம்ம அப்பாவுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும், நான் சொல்றதை கேளுங்க, இதே கேஸ்ல நம்ம ஆஜரானாதான் இந்த கேஸ் கவனிப்பாங்க, நம்ம பண்ணோம்னு சொல்லி ஆஜராகும்னு சொல்லும் போது அங்க உள்ள யாரோ ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சரி வாங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு எல்லாம் போகும்போது முத்து மட்டும் அங்கேயே ஒடிஞ்சுக்கிட்டு இருந்துக்கிறா. அங்கேயே இருந்தவன் என்ன பண்றான்னா, திரும்பி வந்து அந்த கன்னை எடுத்துட்டு போயிட்டு அந்த டனல்ல போய் உட்காந்துக்கிறா. இதுதான் ஆக்சுவலி நடந்திருக்கு. இதுதான் இப்ப நந்தினி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எபிசோட் முடிஞ்சிருச்சு. எல்லா ஸ்டோரியும் சொல்லி முடிச்ச அந்த பொண்ணுங்க கடைசியா அந்த ஸ்டோரிக்கான ஆன்சரையும் சொல்றாங்க. அவங்க ஒரு டாக்குமெண்ட்டை திருட போயிருப்பாங்க இல்லையா, அது என்ன டாக்குமெண்ட் சொல்லிட்டு சொல்றாங்க, எங்களுடைய அரக்கன், எங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும் அந்த அரக்கன் யாருன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அதை கண்டுபிடிக்கதான் எல்லாரும் போனோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த அரக்கன் யாருன்னு கேட்டா வேற யாரும் கிடையாது, அந்த ஜெயிலே ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்த அந்த எம்பியோட ஒய்ஃப் தான் அந்த அரக்கன். அவங்கதான் இந்த பொண்ணுங்க எல்லாம் கடத்தி ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணி இந்த மாதிரி விற்று இது வந்து ஒரு பிசினஸா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது பிடிக்காத எம்பி தான் இந்த மாதிரி அவங்க மேல கேஸ போட்டு உள்ள தள்ளி இருந்திருக்காரு. இது தெரியாம தான் இவ்வளவு நாளும் நந்தினி அவங்க கூட நல்லபடியா பழகிட்டு இருந்திருக்கு. இதோட இந்த எபிசோடு முடியுது. எபிசோட் 8 ஸ்டார்டிங்லயே தாமும் சுந்தரும் வீட்டுக்கு வராங்க. சுந்தர் தாமுவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட இன்ட்ரோ பண்றாரு. எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா, அப்பா ஏன் இப்படி இருக்க கூடாதா என்ன, நீங்க ஏன் இதை பெருசா நினைக்கிறீங்க, எல்லா ஆம்பளைங்களுக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும்ல, எல்லா விஷயத்துலயுமே பெர்ஃபெக்டா இருக்கிறதுக்கு அப்பா என்ன கடவுளா, அதுதான் கிடையாதுமா, அவருக்கும் ஒரு டார்க் சைடு இருக்கும், அதுதான் தாமு, தயவு செய்து அவனை ஏத்துக்குங்க, அவனையும் உங்க பையனா ஏத்துக்குங்கன்னு சொல்லி கூட்டு வந்து 2 பேரையும் சேர்த்து வைக்கிறாரு. அதுக்கப்புறம் சர்க்கரையை பார்த்தா அந்த வீட்டுக்கு தான் போறாரு. அதே வீட்டுக்கு தான் மறுபடியும் போயிட்டு யோசிக்கிறாரு என்ன நடந்திருக்கும்னு யோசிச்சுட்டு அந்த தாப்பாவை யார் போட்டிருப்பா, அதாவது அந்த பொண்ணு உள்ள உட்காந்துருந்தா ஓகே, பட் வெளில இருந்து தாப்பா போட்டது யாருங்கன்னு முதல் நாள்ல இருந்தே அந்த டவுட் தான் பெரிய டவுட்டா இருக்கும். அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கணும்னு சர்க்கரை இன்னைக்கு அங்க வந்திருப்பாரு. அந்த இடத்துக்கு வந்து சரவணன் கிட்ட சொல்றாரு, எல்லாமே ஓகே சார், ஆனா இந்த தாப்பாவை வெளில இருந்து யார் போட்டான்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கரை ரொம்பவே
கியூரியாசிட்டியோட கொஷினை கேட்டுட்டு இருக்காரு. இப்ப யோசிச்ச சக்கரை கடைசியா என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு வந்தப்பதான் யாரோ தாப்பாவை போட்டிருக்காங்க. அன்னைக்கு இந்த இடத்துல இருந்தது நம்ம 2 பேரு தான். நான் போடலன்னா அப்ப போட்டது நீனா தானே இருக்குன்னு சொல்லி கேட்கும் போது, ஆமாண்டா நான் தாண்டா போட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் சொல்றாரு. அந்த பிளாஷ்பேக் என்னன்னா, செல்லப்பாவை அன்னைக்கு நைட்டு வந்து சரவணை மீட் பண்ணிருப்பாரு. மீட் பண்ணும்போது பேசி கைகலப்பாயி அது மூலியமா தான் சுட்டிருப்பாரு. அப்படி என்ன கைகலப்பாயி இருக்குன்னா, இந்த லேடி, அந்த ஜெயில இருக்கிற லேடி இருக்கு இல்லையா, அந்த அரக்கன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த லேடிக்கும் நம்ம சரவண இன்ஸ்பெக்டருக்கும் இடையில ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணிக்கிட்ட அந்த லேடி இந்த பொண்ணுங்களை கடத்துறதுக்காக இவரை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கு. இதை கண்டுபிடிச்ச செல்லப்பா அதை வெளில சொல்லிடுவாரோன்னு பயந்துதான் அன்னைக்கு நைட்டு 2 பேருக்கும் சண்டையாகி அதுல அவரை கொண்டுட்டாரு. இவர் ஏற்கனவே போலீஸுங்கிறதுனால ஈஸியா தடயத்தெல்லாம் அழிச்சிட்டு அவர் கையிலேயே கண்ணை கொடுத்து அவரே சுட்டுக்கிட்டா மாதிரி காமிச்சிட்டாரு. ஆனா அந்த இடத்துக்கு அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணுங்க வருவாங்கன்னு இவரு எதிர்பார்க்கல. வந்த பொண்ணுல ஒரு பொண்ணு இதை நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கண்ணை எடுத்து வச்சிருந்திருக்கு. இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு கட்டையை எடுத்து சக்கரை மண்டையில அடிச்சு அதே இடத்துல உட்கார வச்சுட்டு அவர் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுறாரு. போனவர் கப்பல்ல ஏறி வேற ஒரு இடத்துக்கு தப்பிச்சு போக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தா அடுத்த ஒரு கும்பல் என்ன பண்ணுதுன்னா, பொண்ணுங்களை கடத்திட்டு போய் விற்கிறதுக்காக போட்ல ஏத்துறாங்க. ஏத்துனவங்க அந்த அவரு இங்க உள்ளவர் என்ன சொல்றாருன்னா, இவனுங்க கடத்திட்டு போறவனுங்க ஒருவேளை நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டா அந்த பொண்ணுங்களை கடல்ல இறக்கிடுவானுங்க, இறக்கி கொண்டுடுவானுங்கன்னு ஏற்கனவே சக்கரை கிட்ட அந்த ஆபீசர் சொல்லியிருப்பாரு. சோ அதுக்குள்ள அந்த பிள்ளைங்களை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஜெயில நடக்கிறது பாத்தீங்கன்னா இன்னும் வேற விஷயமா இருக்கு. அந்த அரக்கம் இருக்கு இல்லையா, ஜெயிலேயே வந்து அரக்கத்தனமா நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் மறைச்சிட்டு வெளில நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு அங்க இருக்கிற போலீஸே ஹெல்ப் பண்றாங்க. உருட்டுக்கட்டை, கத்தி, கம்புன்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்து அன்னைக்கு அங்க ஒரு பெரிய சண்டை நடக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட நந்தினி என்ன பண்ணுதுன்னா, போன் பண்ணலான்னு பார்த்தா போன் ஒயரை யாரை கட் பண்ணி விட்டுருக்காங்க. சரி அதுதான் கட் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்களையாவது கூட்டு பத்திரமா இருக்கலான்னு அந்த அபண்டன் பில்டிங்க்கு கூட்டிட்டு போறாங்க. அவங்க கூட்டதும் அந்த பொண்ணுங்களும் பின்னாடியே போறாங்க. போயிட்டு எல்லாரையும் பத்திரமா வச்சுட்டு தான் விஷயத்த சொல்றாங்க. இன்னைக்கு இங்க சண்டை நடக்க போது, உங்களை தான் அடிக்க போறாங்க, சோ நீங்க மாட்டிக்காதீங்கன்னு சொன்னா அந்த பொண்ணுங்களுக்கு அப்பதான் கோபமே வருது. இவ்வளவு உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு அந்த பொண்ணுங்க எல்லாம் வெளில போயிடுறாங்க. இன்னைக்கு நாங்களா அவளான்னு பாக்குறோம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவளுங்கெல்லாம் தடியா நிக்கிறாளுங்க. இவளுங்க சின்ன சின்ன பொண்ணுங்களா நிக்கிறாளுங்க. இருந்தாலும் கோபமா இருக்காளுங்க. இவளுங்களும் உருட்டுக்கட்டையை எடுத்துக்கிட்டு அவளுங்களும் உருட்டுக்கட்டையை எடுத்துட்டு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அங்க ஒரு சின்ன போரே நடக்குதுன்னு சொல்லலாம். இந்த பொண்ணுங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறதுனால ஈஸியா கைய முறிக்கிறது, காலம் முறிக்கிறதுன்னு பெரிய பெரிய அடியா விழுந்துகிட்டு இருக்கு. அப்புறம் இந்த பொண்ணுங்கள் எல்லாம் ஒரு கூண்டு மாதிரி, இந்த வாலிபால் விளையாட்டுன்னு ஒரு கூண்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அது இருக்கு. அதுக்குள்ள கொண்டு போய் வச்சு அந்த வில்லி போட்டு அடின்னு அடிக்கிறா. இந்த பொண்ணுங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல அவளுங்கள. இந்த பக்கம் சக்கரையா அந்த கப்பல்ல போயிட்டு அந்த பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்காக போயிட்டு இருக்காரு. இவங்க நினைச்சா மாதிரி அந்த பொண்ணுங்களை கல்ல கட்டி கடல்ல இறக்கி விட்டுறானுங்க. உடனே சக்கரை தண்ணிக்குள்ள குதிச்சு அந்த பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்காக போயிடுறாரு. இந்த பக்கம் இந்த பொண்ணுங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 8 பொண்ணுங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு எப்படியோ வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்களை காப்பாத்தணும்னு ரொம்பவே கஷ்டப்படுது. நான் சொல்றத கேளுங்கன்னு இந்த லேடியை ஒரு பக்கம் பிடிச்சி இருக்குது, அந்த பொண்ணுங்களை ஒரு பக்கம் பிடிச்சி இருக்குது. கடைசியில அந்த லேடி இந்த பொண்ணுங்களை கொல்ல போற நிலைமையில நந்தினி தான் காப்பாத்துது. காப்பாத்தி கட்டி பிடிச்சி என்ன சொல்லுதுன்னா, அன்னைக்கு நாகம்மாவும் சரி, அதுக்கப்புறம் செல்லப்பாவும் சரி, இன்னைக்கு நானும் சரி, நாங்க 3 பேருமே உங்களை காப்பாத்தணும் தான் நினைக்கிறோம். அதுவும் எப்படி காப்பாத்தணும்னு நினைக்கிறோம்னா, நீங்க நல்லா வாழணுங்கிறதுக்காக தான். நீங்க வாழணும்னு 2 பேர் உயிரை விட்டுருக்காங்க. இன்னும் எத்தனை உயிர் போகணும்னு நினைக்கிறீங்க? இது எல்லாமே நீங்க வாழ்றதுக்காக தான். அதை விட்டுட்டு இவளை அடிச்சு கொலை பண்ணிட்டு இந்த ஜெயிலே உட்காந்துருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இங்க இருக்கிறதுனால சொல்றேன், என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், தயவு செய்து இங்க இருந்து போயிடுங்க, வெளில போய் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ் கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க. அவங்களும் திரும்பி கட்டி பிடிச்சுக்கிட்டு இது உண்மைதான்னு சொல்லிட்டு அவங்களும் கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. எல்லா பொண்ணுங்களும் நந்தினியை தான் இப்போ வந்து பெரிய ஆள் மாதிரி பாக்குறாங்க. இந்த பக்கம் சக்கரையும் அந்த பொண்ணுங்களை காப்பாத்தி வேலை கூட்டு வந்துடுறாரு. அவனுங்களையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஜெயிலை விட்டு வெளில போகும்போது நந்தினி கிட்ட ரொம்ப சந்தோஷமா அந்த பொண்ணுங்க பாயின்னு சொல்லிட்டு பேசிட்டு கட்டி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க போறாங்க. போலீஸ் சரவணையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு, இந்த லேடியையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு, அந்த பசங்களை கடத்தி கூட்டு போன அந்த ரவுடியும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. நந்தினி கேஸும் ஒரு வழியா முடிஞ்சு நந்தினியும் வெளியில வந்துடுறாங்க. வெளில வந்த நந்தினி சக்கரை கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பொண்ணுங்க என்ன எத்தனை பேர் இருக்காங்களோ தெரியலையே இந்த உலகத்துலன்னு சொல்லி 2 பேரும் அப்படியே கடற்கரையை பார்த்து நின்றுகிட்டு இருக்காங்க. இதோட இந்த சீரீஸ் முடியுது.
ஓகே கைஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.